ஈரான் உச்ச தலைவர் அயாத்துல்லா அலி கமேனி உயிரிழப்பு உறுதி செய்த ஈரான். மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயாத்துல்லா அலி கமேனி உயிரிழந்ததாக ஈரான் அரசு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளன. இந்த தாக்குதலில் கமேனியின் மகள், மருமகன் மற்றும் பேரனும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கமேனியின் உயிரிழப்பை முன்னதாகவே அறிவித்ததுடன் அவருக்கு மாற்றாக யார் வர வேண்டும் என்பது குறித்து தனக்கு தெளிவான யோசனை உள்ளது எனவும் கூறியுள்ளார். மேலும் தேவையானவரை தாக்குதல் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேல் விமானப்படை மேற்கு மற்றும் மத்திய ஈரானில் 30க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகளை தாக்கியதாக தெரிவித்துள்ளது. ஏவுகணை தளங்கள், வான்படை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ராணுவ தலைமையகங்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை IRGC இஸ்லாமிய குடியரசின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தாக்குதல் விரைவில் தொடங்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தாக்குதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் அமெரிக்க தளங்களை குறிவைக்கும் என தெரிவித்துள்ளது. கமேனியின் உயிரிழப்பு ஈரானில் அரசியல் மாற்றத்துக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. அரசியல் அமைப்பு சட்டப்படி அதிபர், நீதித்துறை தலைவர் மற்றும் கார்டியன் கவுன்சிலில் இருந்து ஒரு மதகுரு ஆகியோர் சேர்ந்து இடைக்கால ஆட்சி அமைப்பர். இதே நேரத்தில் அமெரிக்க காங்கிரஸில் டிரம்ப் மீது கடும் அரசியல் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. போர் அறிவிக்கும் அதிகாரம் காங்கிரசுக்கே சொந்தமானது என்ற விவாதம் மீண்டும் எழுந்துள்ளது. 2020ஆம் ஆண்டு டிரம்ப் உத்தரவின் பேரில் காசிம் சுலைமானி கொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து தொடங்கிய பதற்றம் இன்று மிகப்பெரிய நேரடி மோதலாக மாறியுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.